வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இம்போர்ட் ப்ரொசீஜர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இம்போர்ட் ப்ரொசீஜர்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்றதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். Import procedure. Import procedure means all the steps involved in purchase of goods from any foreign country. நமக்கு ஒரு பர்டிகுலரான குட்ஸ் நமக்கு அதுக்கான தேவை இருக்கிறப்ப, அதே நேரத்தில் அது நம்மகிட்ட போதுமான அளவு இல்லாதப்ப நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரி கிட்ட இருந்து அந்த குட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அப்படி இம்போர்ட் பண்ணுறப்ப ஊடையில் இன்வால்வ் ஆகிற எல்லா ஸ்டெப்ஸை தான் நம்ம இம்போர்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இம்போர்ட் ப்ரொசீஜர் ஒரு கண்ட்ரிக்கும் மாறுபடும். எல்லா கண்ட்ரீஸ்லையும் ஒரே மாதிரி இருக்காது. மெஜாரிட்டி எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே இந்த இம்போர்ட் ட்ரேட் கவர்மெண்ட்டால் தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது. இப்படி நம்ம குட்ஸை இம்போர்ட் பண்ணுறப்ப ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபைடான ஒரு ரெகுலேட்டடான ப்ரொசீஜரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த இம்போர்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னென்னா அப்டைனிங் இம்போர்ட் லைசன்ஸ் அண்ட் கோட்டா, அப்டைனிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், பிளேசிங் அன் ஆர்டர், டிஸ்பேச்சிங் லெட்டர் ஆஃப் கிரெடிட், அப்பாயிண்டிங் கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸ், ரெசிப்ட் ஆஃப் ஷிப்மெண்ட் டிவைஸ், ரெசிப்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், பில் ஆஃப் என்ட்ரி, delivery order, clearing of goods, payment to clearing and forwarding agent, payment to exporter, follow-up. Obtaining import license and quota. Receipt which shows that import license fee has been paid. Certificate from a chartered accountant showing the total value of goods to be imported. Verification certificate for income tax. Import license fees நம்ம பே பண்ணிட்டோன்றதுக்கான ரெசிப்ட், அடுத்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட இருந்து மொத்தமாக நம்ம எவ்வளோ குட்ஸை இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட், அடுத்து இன்கம் டேக்ஸ்க்கான வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். இந்த 3 டாக்குமெண்ட்ஸையுமே ஒரு இம்போர்ட்டர் அவரோட அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணியிருக்கணும். அண்ட் இம்போர்ட் லைசன்ஸ் மேபி ஜெனரல் ஆர் ஸ்பெசிஃபிக். இம்போர்ட் லைசன்ஸ் ஜெனரலாகவும் இருக்கும், ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கும். ஜெனரல் லைசன்ஸ் நம்ம எந்த கண்ட்ரீஸ்லேருந்து வேணாலும் நம்ம குட்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு அலோவ் பண்ணும் ஜென்ரல் லைசன்ஸ். அதே ஸ்பெசிஃபிக் லைசன்ஸ், ஸ்பெசிஃபிக்கான ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியிலேருந்து மட்டும்தான் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும் குட்ஸ், அதுக்கு அலோவ் பண்ணுறது ஸ்பெசிஃபிக் லைசன்ஸ். த இம்போர்ட்டர் ஆல்சோ ஹேஸ் டு அப்டைன் அண்ட் இம்போர்ட் கோட்டா சர்டிஃபிகேட் ஃப்ரம் த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி. இம்போர்ட்டர் இம்போர்ட் கோட்டா சர்டிஃபிகேட்டையும் அதுக்கான அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிகிட்ட இருந்து வாங்கியிருக்கணும். இந்த இம்போர்ட் கோட்டா சர்டிஃபிகேட்டில் மேக்ஸிமம் குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் நம்ம எவ்வளோ இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்டைனிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். பிஃபோர் பிளேசிங் எனி ஆர்டர் த இம்போர்ட்டர் மஸ்ட் அப்ளை டு த எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்பிஐ. ஒரு இம்போர்ட்டர் எந்த ஒரு ஆர்டரையும் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னால் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கணும். இம்போர்ட்டரோட பேங்க் மூலியமாக தான் அவரோட அப்ளிகேஷனை அவர் ஃபார்வர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் இம்போர்ட்டரோட அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வேலிடாக தான் இருக்குது அவரோட அப்ளிகேஷன் அப்படின்னா நெசசரியான ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை சாங்ஷன் பண்ணுவாங்க. பிளேசிங் அன் ஆர்டர். தி இம்போர்ட்டர் மே எய்தர் பிளேஸ் த ஆர்டர் டைரக்ட்லி ஆர் த்ரூ தி இண்டென்ட் ஹவுஸ் ஏஜென்ட். In case of canalized items, he obtains the imports through the canalizing agency. Canalization means channelization of goods through a government agency. ஒரு இம்போர்ட்டர் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்ப ஒன்று அவர் டைரெக்டாக பிளேஸ் பண்ணுவார், அப்படி இல்லைன்னா ஏஜென்ட் வழியாக பிளேஸ் பண்ணுவார். இதே அவர் கேனலைஸ்டு ஐட்டம்ஸை இம்போர்ட் பண்ண போகிறாரு அப்படின்னா கேனலைசிங் ஏஜென்சி மூலயமா தான் அவரால் இம்போர்ட் பண்ண முடியும். கேனலைஸ்டு குட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு சில பர்டிகுலர் குட்ஸ் நம்ம கவர்மெண்ட் ஏஜென்சி மூலயமா தான் இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிற குட்ஸ் எல்லாமே கேனலைஸ்டு குட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அப்படி இருக்கிற கேனலைஸ்டு குட்ஸ் எல்லாமே நம்ம கேனலைசிங் ஏஜென்சி மூலயமா மட்டும்தான் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இம்போர்ட்டர் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்ப இப்படி கேனலைஸ்டு குட்ஸ் அவருக்கு தேவைப்படுது அப்படின்னா கேனலைசிங் ஏஜென்சி கிட்ட தான் அவர் ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். அப்புறம் அவங்களே அதுக்கான ஐட்டம்ஸை சப்ளை பண்ணுவாங்க. Dispatching letter of credit. After getting the confirmation from the supplier regarding the supply of goods, the importer requests his bank to issue a letter of credit in favor of the supplier. It can be defined as an undertaking by the importer's bank stating that payment will be made to the exporter if the required documents are presented to the bank. Supplier கிட்ட இருந்து சப்ளை ஆஃப் குட்ஸ்க்கான கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் சப்ளையருக்காக இம்போர்ட்டர் இஷ்யூ பண்ண சொல்வார் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை. இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்ன்றது என்னென்னா
இம்போர்ட்டர் தேவையான டாக்குமெண்ட்ஸை பேங்க்கில் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா எக்ஸ்போர்ட்டருக்கான பேமெண்ட்டை பேங்க்கே பே பண்ணிடுவாங்க. Clearing and forwarding agents. The importer makes arrangements to appoint clearing and forwarding agents to clear the goods from the customs. Since clearing of goods is a specialized job, it is better to appoint clearing and forwarding agents. போர்ட்லேயோ ஏர்போர்ட்லேயோ நம்ம இம்போர்ட் பண்ண குட்ஸ் வந்து இல்லீகலாக இருக்கா இல்லை லீகலான குட்ஸ் தானா, டேக்ஸபிள் குட்ஸ் தானா அப்படின்றத வந்து செக் பண்ணுறது தான் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸோட டியூட்டி. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து கடைசியாக நம்ம இம்போர்ட் பண்ண அந்த குட்ஸ் நம்ம கைக்கு வந்து டெலிவர் ஆகிற வரையும் ஃபுல்லாக நம்மளோட இம்போர்ட்டட் குட்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்க தான் கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸ். இந்த கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை இம்போர்ட்டர் வந்து செய்யணும். Receipt of shipment advice. The importer receives the shipment advice from the exporter. The shipment advice states the date on which the goods are loaded on the ship. The shipment advice helps the importer to make arrangements for clearance of goods. ஷிப்மெண்ட் அட்வைஸ்க்கான ரெசிப்டை எக்ஸ்போர்ட்டர் கிட்ட இருந்து இம்போர்ட்டர் ரிசீவ் பண்ணுவார். இந்த ரெசிப்டில் எந்த தேதியில் நம்மளோட குட்ஸை வந்து ஷிப்பில் வந்து லோட் பண்ணாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெசிப்ட் கிளியரன்ஸ் ஆஃப் குட்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்டை இம்போர்ட்டர் வந்து செய்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். Receipts of documents. The importer's bank receives the documents from the exporter's bank. The documents include bill of exchange, a copy of bill of lading, certificate of origin, commercial invoice, consular invoice, packing list, and other relevant documents. The importer makes payment to the bank if not paid earlier and collects the documents. எக்ஸ்போர்ட்டரோட பேங்க்லேருந்து டாக்குமெண்ட்ஸை இம்போர்ட்டர் பேங்க்கில் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், காப்பி ஆஃப் பில் ஆஃப் லேடிங், சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், கமர்ஷியல் இன்வாய்ஸ், கன்சூலர் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட். ஒருவேளை இம்போர்ட்டர் பேங்க்குக்கு பேமெண்ட் பண்ணாமல் இருந்திருந்தாரு அப்படின்னா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து எக்ஸ்போர்ட்டர் பேங்க்லேருந்து வந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்குவார் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம். பில் ஆஃப் என்ட்ரி. This is a document required in case of import of goods. It is like a shipping bill in case of exports. A bill of entry is the document testifying the fact that the goods of the stated value and description in specified quantity are entered into the country from abroad. The customs office supplies this form which is prepared in triplicate. 3 different colors are used to prepare the bill of entry. One copy is retained by the customs department, another is retained by the port trust and third is kept by the importer. Bill of entryன்றது ஒரு டாக்குமெண்ட். இம்போர்ட் ஆஃப் குட்ஸில் மட்டும்தான் இந்த டாக்குமெண்ட் தேவைப்படும். இதே எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸில் தேவைப்படுது அப்படின்னா வந்து அது ஷிப்பிங் பில் மாதிரி இருக்கும். இந்த பில் ஆஃப் என்ட்ரியில் நம்ம இம்போர்ட் பண்ண குட்ஸ் என்ன வேல்யூவில், என்ன டிஸ்கிரிப்ஷனில், என்ன ஸ்பெசிஃபைட் குவான்டிட்டியில் ஒரு ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அந்த பில் ஆஃப் என்ட்ரியில் இருக்கும். இந்த பில் ஆஃப் என்ட்ரி 3 காப்பியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் காப்பி வந்து கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கும், செகண்ட் காப்பி போர்ட் ட்ரஸ்ட் கிட்ட இருக்கும், தேர்ட் காப்பி வந்து இம்போர்ட்டர் கிட்ட இருக்கும். Delivery order. The clearing agents obtain the delivery order from the office of the shipping company. The shipping company gives the delivery order only after payment of freight, if any. டெலிவரி ஆர்டரை கிளியரிங் ஏஜென்ட்ஸ் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஷிப்பிங் கம்பெனி கிட்ட இருந்து. இம்போர்ட்டட் குட்ஸ்க்கான பேமெண்ட்டை நம்ம பண்ணிட்டோம், அந்த ஃப்ரைட்கான பேமெண்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா தான் ஷிப்பிங் கம்பெனிலேருந்து இந்த டெலிவரி ஆர்டர் கொடுப்பாங்க. கிளியரிங் ஆஃப் குட்ஸ். The clearing agent pays the necessary dock or port trust dues and obtains the port trust receipts in 2 copies. He then approaches the customs house and presents 1 copy of port trust receipt and 2 copies of bill of entry to the customs authorities. The customs officer endorses the bill of entry forms and 1 copy of bill of entry is handed back to the importer. The importer then pays the customs duty and clears the goods. In case the customs duty is not paid, then the goods are stored in the bonded warehouses. As and when the duty is paid, the goods are cleared from the docks. கிளியரிங் ஏஜென்ட் நெசசரியான டாக் அண்ட் போர்ட் ட்ரஸ்ட் டியூஸை பே பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் ட்ரஸ்ட் ரெசிப்டை 2 காப்பி வந்து அவர் வந்து அப்டேட் பண்ணுவார். டாக் ஆர் போர்ட் ட்ரஸ்ட் டியூஸ்ன்றது என்னென்னா, டாக்னா துறைமுகம், அந்த கப்பல் வந்து நின்று அதில் இருக்கிற குட்ஸை வந்து நம்ம அன்லோட் பண்ணுவோம். அடுத்து வேறு எங்கேயாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்னா இங்கேருந்து குட்ஸை வந்து ஏற்றுவோம். இந்த வேலை எல்லாமே அடுத்து அந்த செக் பண்ணுறது, அந்த குட்ஸ் எல்லாம் லீகலான குட்ஸ் தானா அப்படின்றத செக் பண்ணுறது, இந்த எல்லா வேலையுமே அங்கே தான் நடக்கும், அதான் டாக்கில் தான் நடக்கும்.
அந்த செக் பண்ணுற அந்த டியூட்டியை செய்கிற அந்த டாக் அத்தாரிட்டிஸ்க்கான சார்ஜஸை வந்து கிளியரிங் ஏஜென்ட்ஸ் பே பண்ணுவாங்க. பே பண்ணதுக்கப்புறம் தான் போர்ட் ட்ரஸ்ட் ரெசிப்ட் வந்து அவங்களுக்கு 2 காப்பி வந்து கிடைக்கும். அந்த 2 காப்பியில் ஒரு காப்பியையும் பில் ஆஃப் என்ட்ரியில் இருக்கிற 2 காப்பியையும் கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து கிளியரிங் ஏஜென்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் அதை செக் பண்ணிவிட்டு பில் ஆஃப் என்ட்ரி ஃபார்ம் ஒரு காப்பியை வந்துட்டு இம்போர்ட்டர் கிட்டேயே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இம்போர்ட்டர் கஸ்டம் டியூட்டிஸ்க்கான சார்ஜஸை பே பண்ணிவிட்டு அவரோட குட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஒருவேளை கஸ்டம் டியூட்டி வந்து அவர் பே பண்ணலை, இம்போர்ட்டர் வந்து பே பண்ணாமல் இருக்கிறாரு கஸ்டம் டியூட்டிஸ்க்கான சார்ஜஸ் அப்படின்னா வந்து அந்த குட்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் குட்ஸ் எல்லாமே வேர் ஹவுசஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தவர் எப்போ அதை பே பண்ணுறாரோ சார்ஜஸை பே பண்ணுறாரோ அதுக்கப்புறம் தான் அந்த டாக்ல இருந்து துறைமுகத்துலேருந்து அவரால் அவரோட இம்போர்ட்டட் குட்ஸை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். Payment to clearing and forwarding agent. The importer then makes the necessary payment to the clearing agent for his various expenses and fees. Clearing of goodsல பார்த்த மாதிரி clearing and forwarding agentsக்கு நிறைய அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்து அக்கர் ஆயிருக்கும். அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இம்போர்ட்டர் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுவார். அதுதான் வந்து பேமெண்ட் டு clearing and forwarding agents. Payment to exporter. The importer has to make payment to the exporter. Usually, the exporter draws a bill of exchange. The importer has to accept the bill and make payment. இப்போ இம்போர்ட்டர் வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு பேமெண்ட் பண்ணணும். யூஸ்வலாகவே எக்ஸ்போர்ட்டர் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து சென்ட் பண்ணுவார். அடுத்து வந்துட்டு இம்போர்ட்டர் வந்து அந்த பில்லை வந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கான பேமெண்ட்டை அவர் வந்து செய்யணும். ஃபாலோ அப். The importer then informs the exporter about the receipt of goods. If there are any discrepancies or damages to the goods, he should inform the exporter. அடுத்ததாக இம்போர்ட்டர் வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு அவரோட குட்ஸோட கண்டிஷன்ஸை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும். ஏதாவது டிஸ்க்ரிப்பன்சிஸ், அதாவது குவாலிட்டியில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லை மொத்த குட்ஸ்லேயே ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லை டேமேஜஸ் ஏதாவது ஆயிருக்கு அந்த குட்ஸுக்கு, அவர் இம்போர்ட் பண்ண குட்ஸுக்கு அப்படின்னா இம்போர்ட்டர் வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணணும்.